வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு. அவசியமா போய் பாத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வந்து தற்போது கொப்பேல் இருவிங் தமிழ் பள்ளியில் தன்னார்வலராக பணியாற்றி வரும் இவருடைய அன்பு மனைவி ஸ்வர்ணா. ஆக்சுவலா இவரை தெரியறதுக்கு முன்னாடி ஸ்வர்ணாவை பத்தி சொல்லியே ஆகணும். அவங்க வந்து நம்ம எம்பிஏவோட ரீடிங் கிளப்லயுமே இருக்காங்க. அவங்க வந்து குட்டி வந்து அவங்க பாப்பா வந்து வயிற்றுல இருக்கும் போதுல இருந்தே அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சு எங்க கூட நிறைய கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஊக்கத்தினாலும் உந்துதலினாலுமே இன்று கவியரங்கத்தில் கவிதை எழுதுவதற்காக நம்ம கிட்ட வாசிக்கிறதுக்காக வந்திருக்காரு. வாழ்த்துக்கள். வாங்க திரு ஆறுமுகம் அவர்கள். எல்லாருக்கும் நன்றி. இதுதான் என்னோட முதல் மேடை ஆக்சுவலி. ஸோ நன்றி, ஆர்கனைஸ் பண்ணி வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சொன்னா அண்ட் வேதா அவங்க ரெண்டு பேர் தான் மோட்டிவேட் பண்ணி இதில் நீங்க சொல்லுங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ முதல் மேடை நன்றி. என்னோட கவிதை பேர் பயணங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்ந்த சில தருணங்களை நினைவில் கொண்டு வாருங்கள். உங்கள் பள்ளி நண்பர்களுடன் சென்ற சுற்றுலாவாக இருக்கலாம், உங்களின் தேனிலவு பயணமாக இருக்கலாம். அதில் குறைந்தது ஒன்றாவது ஒரு பயணத்தோடு தொடர்புடையதாக இருக்கும். பயணங்கள் ஆச்சரியமானது. வாழ்வில் நாம் எத்தனையோ பயணங்களை கடக்கிறோம். சில மகிழ்ச்சியானது, சில துக்கமானது. ஒவ்வொரு பயணத்திலும் ஒரு மாற்றத்துக்கான விதை துவப்படுகிறது. 4 சுவற்றுக்குள் முடங்கி போன நம் வாழ்க்கையை மறந்து பிரம்மாண்டமான உலகை பார்க்க தொடங்கும் போதுதான் நம் வாழ்க்கையை புதிய பரிணாமிக்கிறது. அலைந்து திரியும் மனதை அமைதியாக்குகிறது. புதிய பிரச்சனைகளுக்கும் புதிய கோணத்தை கொடுக்கிறது. பயணங்கள் நம்மை நாமே நமக்கு அடையாளம் காட்டும் கால கண்ணாடிகள். உலகின் அசுர வளர்ச்சிக்கு பின் உள்ள ஒரு அசைக்க முடியாத காரணி பயணங்கள். உலகின் எந்த ஜீவராசியாலும் தவிர்க்க இயலாத ஒன்று. பயணங்கள் சுவாரஸ்யமானது. சிறு வயதில் 4 கால்களுடன் பழகிய முதல் பயணம். பிறகு தாத்தாவின் முதுகில் சென்ற அம்பாரி யானை பயணம். அம்மாவின் கைப்பிடித்து அழுது கொண்டே பள்ளிக்கு சென்ற முதல் நாள் பயணம். பள்ளி சுற்றுலாவின் நண்பர்களுடனான பரவச பயணம். கல்லூரிக்காக வீட்டை விட்டு வெளியே தங்க நேர்ந்த சுதந்திர பயணம். காதலியுடன் கடல் மண்ணில் கால் புதைய நடக்கும் காவிய பயணம். மனைவியுடன் புடவை எடுக்க செல்லும் பர்ச்சேஸ் பயணம். வேலைக்காக அயல் நாட்டுக்கு வர விமானத்தில் ஏறிய நம்பிக்கை பயணம். இறுதி இடுகாட்டுக்கு செல்லும் அமைதியான பயணம் என அனைத்துமே சுவாரஸ்யம்தான். நம் அனைவரின் பயண எல்லைகளும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது. நம் இறுதி நாள்வார். ஏன் நம் தமிழ் சமூகத்தின் சாபத்திலும் கூட நீ எல்லாம் செத்து பேயாலைவிடா என்னும் பயணம் உண்டு. ஏன் நாம பேயா உட்கார்ந்துருக்க கூடாதா? பயணங்கள் இயல்பானது. பூமி பயணிக்கிறது, நிலா பயணிக்கிறது, சூரியன் பயணிக்கிறது. ஏன் இந்த பேரண்டமே ஒரு பயணத்தில் தான் இருக்கிறது. அது முடிவடையாத பயணம். அந்த பயணத்தின் விளைவே நாம். பயணங்களை புகைப்படங்களில் மட்டும் பதிய வைக்காமல் பயணங்களில் கரைத்து போக பழகுவோம். பயணங்களாகவே மாறுவோம். பயணிப்போம். நன்றி ஆறுமுகம். ரொம்ப அழகா சொன்னீங்க. பயணங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம எல்லாருக்குமே நிறைய பயணங்கள் இருக்கு. நேற்று, இன்னைக்கு, நாளைக்குன்னு சொல்லி நிறைய பயணங்கள் நம்ம பயணிச்சுட்டே தான் இருக்கோம். அடுத்து நம்ம கூட பேச வர